வீடியோவில் பார்க்க போகிறது எதை பற்றினா பைக். மக்களே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்ம நேற்று தான் போட்டிருப்போமே ரேஸ் தான் மக்களே, பைக் ரேஸ். இது அவ்வளோ ஈஸியான கேம்லாம் இல்லை மக்களே, நீங்கள் பார்க்கலன்னு உங்களுக்கு சொல்கிறேன். இது என்பிசிஸ்லாம் அவ்வளோ மோசமாக தான் ஓட்ட மாட்டானுங்க, முந்திட்டும் வருவானுங்க பாருங்க. செம்ம ஸ்பீடாக ஓட்டும் இல்லை. ஏய் யாவன்டா அவன் எங்கே வரான்? இந்த மாதிரி பிச்சுலாம் போவானுங்க மக்கள் நடுவில். ப்ரெடிக்டே ஒன்றும் பண்ணவே முடியாது. இந்த ஒரு டைம் 180 கூட போவானுன்னு நினைக்கிறேன். பாருங்க அவங்களோட டாப் ஸ்பீட்லாம் கம்மியான இல்லை மக்களே. அவங்களோட டாப் ஸ்பீடு என்னோடதும் கிட்டத்தட்ட ஒன்று தான் மக்களே. 155 நான் மெயின்டைன் பண்ணாதான். ஸ்லோ டவுன் கார்னர். ஓகே, இந்த சைட் இருக்கிறது ஸ்லோ டவுன் கார்னர். வேறப்போ போயிடு 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 நக்குங்கடா. ஓகே மக்களே, பார்த்தீங்கன்னா ஷார்ட்டாக வந்துட்டேன். வினர் அங்கே பாருங்க, 1 to go. மக்களே புது பைக் வாங்கிடலாமா? வாங்கி போட் கிரேட். ஈக்கால்ஸ் ஏதாவது பண்ண முடியுமா? முடியாதா? எதுவுமே பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சிச்சு. அப்கிரேட் பண்ணு. இதுக்கு ஒரு 2 அப்கிரேடை போடு. எனக்கு தேவை ஹேண்ட்லிங். முடியாதா? நெக்ஸ்ட் அடுத்த லெவல் மக்களே. இதெல்லாம் ஈஸி. இதுவும் நான் சைக்கிள் ரேசிங் மெடிக்கல் ட்ரை பண்ணுவோமா? புது பைக் வாங்க. என்னடா புது பைக்கு? ஸ்லோ டவுனா? மக்களே ஜஸ்ட் மிஸ்ஸு. பாருங்க ஒருத்தன் மிஸ்ஸிட்டு போட்டான் கர்னர். ஹேண்ட்லிங்கு பிரேக்கு எல்லாம் நிறையா வேணும். ஜேம்ஸ்னு ஒரு ஊர் பேர் தெரியாத ரேசர்லாம் நான் முந்திட்டு போகிறோம். ஜஸ்ட் மிஷின் நேரம் நான் மோதி இருப்பேன். கர்னர் என்னதான் பண்ணாலும் நீ என்னை முந்த முடியாதுடா. முதல்ல நான் அவனை முந்தோம், அப்புறமா தான் அவனால என்ன முந்த முடியாது. ஓட்டு ஓட்டு அடிச்சு ஓட்டு. இந்த வாட்டி எப்படி நம்ம ஜெயிக்க போகிறதுன்னு தெரிஞ்சு போச்சு. இல்லை ஜெயிப்போம், டவுட்டே இல்லாமல் ஜெயிப்போம். 165 போயிட்டுருக்கோம். ஃபஸ்ட்டு டைம் இந்த பைக்கோட மேக்ஸிமம் ஸ்பீடை ரீச் பண்ணியிருக்கேன். சீக்கிரமே போயிடுவோம். வந்துடாதீங்கடா, முன்னாடி நேரம் புயலாக எடுத்துகிட்டு வந்துருப்போம் மக்களே ஒருத்தன். ஏய் ஆடா ஷோ மக்களே, ஒரே தலையை திங்கிறானுங்க மக்களே. என்ன மக்களே நான் பண்ணுவேன்? மிஸ்ஸு போ. நான் ஆடு பார்க்க ஆரம்பிச்சதுலேருந்து இவன் ஆடு பார்க்குறான்டா பம்பர் கட்ட மாட்டேன்னு வந்துட்டானுங்க. பிரேக்கிங் எனக்கு வேணும். பிரேக்கிங் அண்ட் ஹேண்ட்லிங் தான் மக்களே கீ டு சக்ஸஸ். நெக்ஸ்ட் அடுத்ததா சூப்பர் போ சைக் ரேசிங் அடிச்சோட்டே. ஏய் எடுத்ததுமே சொல்ல போடலடா. ஆக்சிலேஷன்னா ஸ்டார்டிங் அந்த கரன்ஸ் கொஞ்சமாக ஸ்மூத்தாக இருந்துச்சு. இப்போ இங்கே இருக்க கார்னர்ஸ்லாம் என்ன மக்கள் இப்படி இருக்கு? ஸ்லோ டவுன் தான் காமிக்கு. இந்த கார்னர் கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணாலே போதும், போகலாம். இவனுங்கெல்லாம் ஓட்டு ஓட்டு ட்ராக் பக்கம் ஓட்டு. நீ வண்டியை அழுத்து 130லாம் வேலைக்கே அது அழுத்துறா. அது ஃபஸ்ட்டு பைக்கோட ஸ்பீடு என்னது? ஃபோர்த்து முன்னாடி போகிறேன்னா நான் அப்படின்னா எத்தனை? அது 5th இப்போ 6th. டேய்
ஃபினிஷ் லைன்ரா. 2 போடு போடு. இல்லை 110 கிட்ட நம்ம இதோட ஸ்பீடை நம்ம குறைச்சிட்டோம். அதுதான் நம்ம பண்ண தப்பே. ஸ்லோ டவுன் கார்னர் எனக்கு தேவையில்ல, கிளம்பு. ஒரே ஒரு கார்னரையாவது நம்ம பிக்கப் பண்ணிட்டாலே போதும் மக்களே. போ இந்த கேம் நீங்கள் விளாண்டு பாருங்கள் மக்களே. ஆண்ட்ராய்டுக்கு ஒரு நல்ல கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் வேணால் இந்த கேம் விளாடுங்க. நானே ரெக்கமெண்ட் பண்ணுவேன் மக்களே. சை கேம் சூப்பராக இருக்குது. கிராஃபிக்ஸ் தான் என்ன கொஞ்சம் அப்படி இப்படி இருக்குது. ஓகே ஆனால் மக்களே எஸ் ரேஸ் தான். மக்களே காசு வாங்கி புது பைக்கே வாங்கியாச்சு. கிரேட் மொத்தத்தையும் அப்கிரேட் பண்ணாமல் போகிறது இல்லை. 100 காயின்ஸ் நான் இங்கே வந்து 2000 எடுத்துக்குவேன். டாப் ஸ்பீடு மட்டும் ஏற்றி வச்சுருக்கோம். லாஸ்ட்டாக போகிறவங்க எலிமினேட்டு. அந்த சீசன் முடிக்கவும் நம்மளுக்கு இது கிடச்சிருக்க மக்களே. பார்த்து யூஸ் பண்ணிக்கணும். 14 செகண்ட்ஸா தம்பி தம்பி வரட்டாமாமே டூர். இது ரொம்ப ஸ்லோ டவுன் பண்ண வேண்டிய கார்னர் மக்களே. 170 ரீச் பண்ணு தொடு. நார்மல் டர்னு மக்களே. 170 டச் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? யாராவது ஜேம்ஸு 9th பொசிஷன் 8th டக்கு டக்குன்னு பண்ணுறானுங்க. நான் அதை பார்த்துக்கிட்டே இப்போ கேமை பார்க்கல. 8th பொசிஷன் அவுட்டு. நான் அதெல்லாம் இப்போதைக்கு பார்க்கறதாவே இல்லை மக்களே. நான் இப்போ என்னோடய ரேஸில் கான்சென்ட்ரேட் பண்ணுறேன். கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி ஓட்டுறேன் மக்களே. 135 யாரும் முன்னாடி வரல. மேப்லேயும் எல்லோரும் பின்னாடி தான் இருக்காங்க. மேப்பும் இதையும் கான்சென்ட்ரேட் பண்ணிக்கிட்டே இருக்கேன் மக்களே. ரேஸாக கூட சென்டரில் தான் இருக்கேன். இன்னும் கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணாலே போதும். 150க்கு குறையாமல் ஓட்டிகிட்ருக்கேன். ஐயா கார்த்திக் கார்த்திக்கு அடுத்தது யூ எலிமினேட்டு தான் மக்களே வரும். சாய்ட் மக்களே ஆடு மேலே ஆடாக பார்த்து அமௌண்ட் ரெடியாகா அதனால வாங்கிட்டேன். லாஸ்ட்ல இருந்து அப்கிரேட் பண்ணுவோம். இப்பயே லாஸ்ட்ல இருந்து வருவோம். ஆகலையா? நெக்ஸ்ட். ஓஹோ நான் இப்போ டாப் 5 வந்துட்டேன்ல, அதனால நான் இப்போ குவாலிஃபை தான் மக்களே. ஞாபகம் வருதோ. எப்படியோ ஃபஸ்ட்டு வந்துட்டோம். மெயின்டைன் ப்ளீஸ். ஜாக்கு ஓடி போனி மக்களே. இல்லை சாப்பிட்டேன் செலவு இல்லைனா எதுக்குடா ஹார்ட் பிரேக்கை போடுறீங்க? இல்லை மக்களே அறிவுங்க இருந்தால் இப்படிலாம் போடுவானுங்களா? ஏதாவது ஹார்ட் பிரேக் போட முன்னாடி போயிட்டானுங்க அவனுங்க. அவ்வளோதான் அவுட்டு. போய் தொலை மக்களே. இனிமேல் இந்த கேம் வருமானு தெரியாது. பை.